இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் தினம். அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசுவோம். வேற என்ன, அரசியல் பற்றி தான். ஒரு கமெண்ட் கிடையாது, பர்சனலாக ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. அக்கா, நீங்கள் அரசியல் பற்றி பேசாதீங்க, வேற ஏதாவது பேசுங்க, ரீல்ஸ் பண்ணுங்க, ஆனால் அரசியல் மட்டும் வேண்டாம். உங்களுக்கு அரசியலை பற்றி ஒன்றும் தெரியல. வேண்டான்னு சொன்னதோட நிறுத்திருந்தா கூட சரி, பாசமாக அக்கான்னு சொல்கிறாங்க, நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். உங்களுக்கு அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லுறதுனால நம்ம சரி, எனக்கு தெரியாது, அரசியலை பற்றி தெரியாது, நான் அந்த இடத்துல இல்லை, நான் அங்கெல்லாம் ஊழல் பண்ணல, மக்கள் காசை திருடலை. இருந்தாலும் அரசியல்னா என்னன்னு சொல்கிறேன். ஒரு மனிதன் முதலமைச்சராக ஆகிட்டார் அப்படின்னா தமிழ்நாடே அவருக்கு சொந்தமாயிடும். எப்படி தெரியுமா? அந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் மலையை குடைச்சி வித்துருவாங்க. நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு இதுதான் மலை அப்படின்னு காட்டுறதுக்கு ஒன்று இருக்காது. புத்தகத்திலேயோ டிவிலேயோ தான் காட்டலாம். இன்னொன்று, அவங்க இருப்பாங்க சென்னையில், ஆனால் கன்னியாகுமரியில் அவங்க பேரில் இடம் இருக்கும். யார் பேரில்? முதலமைச்சர் பேர்லேயோ இல்லை அவங்க சொந்தக்காரங்க பேர்லேயோ இடம் இருக்கும். எப்படி? ஏன்னா புறம்போக்கு நிலம், கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலம் எல்லாமே அவங்க பேரில் கிரயம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வேற எந்தெந்த துறையில் எப்படி எப்படிலாம் மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்க முடியுமோ, அதாவது மக்களுக்கே தெரியாமல், உதாரணத்துக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த மாதிரி. ஏன்னா அது ஒரு 10 ரூபா தானே, இதுல என்ன பெருசா நம்ம செலவு பண்ணிட போறோம்னு மக்களுக்கே தெரியாம கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு போய் சேர்றது. தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்கு. அப்ப 8 கோடி பேரும் 10 ரூபா கொடுத்தாங்கன்னா 8 கோடி பேரும் குடிக்கல, அதுல பாதி பேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 கோடி இல்ல 3 கோடி பேர் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 3 கோடி 10 ரூபா எத்தனை ஒரு நாளைக்கு? எவ்வளவு வருது? இதுதாங்க அரசியல். புரியுதா? முதலமைச்சர் ஆகிட்டா கேள்வி கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த புறம்போக்கு நிலத்தை வேணா நம்மளே எடுத்துக்கலாம், எந்த சொத்தை நம்ம எப்படி வேணா சொத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்றது தான் அரசியல். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அரசியல் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டும்தான் அரசியல். நல்ல எண்ணம் இருக்கிறவங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அரசியலுக்கு வரணும்னு நான் சொல்றேன். அப்படி எப்படிக்கா இந்த காலத்துல இருக்க முடியும் அப்படின்னா, முதலமைச்சருக்கு தான் 2,4 லட்சம் 2.5 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்களே. என்னங்க, நமக்கு மாசம் 10,000 கிடைக்காதான்னு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்மலாம் ஒரு அந்த 10,000 கிடைக்குதா, ஒரு 3,000 கிடைச்சா கூட நம்ம சாப்பாடு செலவு பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நம்ம கண்டிஷன்ல இருக்கோம். மாசம் 2.5 லட்ச ரூபா வச்சு அவங்களால குடும்பம் தள்ள முடியாதா? இவங்க பிள்ளைக்கு, அந்த பிள்ளையோட பிள்ளைக்கு, அவங்களோட பேரனுக்கு இன்னும் 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது. அதுதான் அரசியல். மன்னராட்சி முறைன்னு ஒன்று இருந்துச்சு, தெரியுமா? தெரிஞ்சிருக்கும். நாடகங்கள்லயோ படங்கள்லயோ நீங்க பார்த்திருப்பீங்க, ராமாயணம் போன்ற கதைகள்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மன்னராட்சி முறை எதுக்கு முடிவுக்கு வந்தது, எப்படி ஒளிஞ்சது? மக்களுக்கு பிடிக்கல. அந்த மன்னராட்சி முறையில அவங்க வாரிசைய அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே மாத்தி மாத்தி மன்னனாகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் அனைவரையும் சமமா பார்க்கல, ஒவ்வொரு ஜாதியா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க. மன்னராட்சி காலத்திலயும் சொத்து குவிப்பு பண்ணிருக்காங்க. அதாவது வரி மூலியமா மக்கள்கிட்ட இருந்து நிறைய பணக்காசுகளை வாங்கி அவங்களுக்கு சொத்தை தான் குவிச்சு வச்சிருக்காங்களே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்யல. அதனாலதான் மன்னராட்சி முறையை மக்கள் போராடி ஒழிச்சாங்க. ஆனா திரும்பவும் இங்க மன்னராட்சி வரப்போகுது, தெரியுமா? அவங்க பிள்ளைங்க, அவங்க பேரன், அப்படி மாறி மாறி வருது. இதுதாங்க அரசியல். வேற என்னங்க உங்களுக்கு டீட்டெயிலா அரசியல் தெரியணும் சொல்லுங்க. இதெல்லாம் நான் இன்னைக்கு நேற்று நோட் பண்ண விஷயம் கிடையாது, சின்ன வயசுல இருந்து நோட் பண்ண விஷயம். எப்படின்னு சொல்றேன். எங்க அப்பா கூட நான் ஸ்கூல் படிக்கிற காலங்கள்ல எங்க அப்பா கூட வெளில போயிருக்கும் போது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடு கட்டினாங்க. அப்பா உள்ள காசுக்கு ஒரு வீடு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன், சின்னதா ஒரு சின்ன ஹால் அப்படின்னா அந்த வீடு கட்ட 1 லட்ச ரூபா இருந்தா போதும். அதே வீடு இப்ப கட்ட 7 லட்ச ரூபா வேணும், 5 லட்ச ரூபா வேணும் இப்ப விற்கிற விலைவாசி. அதே வீடு 1 லட்ச ரூபாய்க்கு போதுமா? ஆனா அது அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்துட்டு இந்த வீடுக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்கும்போது நாங்க ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும்னு சொல்றாங்க சொந்தக்காரங்க. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு ஒன்று கட்டுறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு ஒரு பலகை ஒன்று வச்சிருக்காங்க. எவ்வளோ? 5 லட்ச ரூபான்னு பலகை வச்சிருக்காங்க. என்னடா இது, அங்க 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, சாமி ரூம்னு இப்படி கட்டியிருக்காங்க. ஆனா 5 லட்ச ரூபாய்க்கு ஒரே பஸ் ஸ்டாண்டு மட்டும் கட்டியிருக்காங்களே. அப்ப இதுல எவ்வளவு பணம் போகுதுன்னு நான் ஸ்கூல் படிக்கிற காலங்கள்லயே யோசிச்சிட்டேன். அப்போ ஊழல் பண்றதுதான் அரசியல் அப்படின்னு புரியுதா? வேற என்ன அரசியல் தெரியணும் எனக்கு?